விஷயம் சொல்றேன் சார். ஒரு சமாச்சாரம் இருக்குன்னா அந்த சமாச்சாரத்துக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னா அதற்கு நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே இன்னொரு சமாச்சாரம் இருக்கு, அதற்கு கண்டிப்பாக நம்ம தீர்வு காண முடியாது அப்படின்னு நிறைய இருக்கு. அதற்கு வந்து நம்ம வருத்தப்பட்டு பயன் இல்லை. அப்ப வருத்தப்படுவது என்பது ஒரு வீண் வேலை. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி சார். ஒண்ணு நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்ம ஏன் வருத்தப்படணும்? வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒண்ணு நம்மளால சால்வ் பண்ண முடியாது. சிலதெல்லாம் இருக்கு. ஒருத்தர் வந்து கேன்சர் பேஷண்ட் 3rd லெவல்ல இருக்கிறாரு. நீங்க வந்து டாக்டர் வந்து டேட் குறிச்சிட்டாரு. இப்ப இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவையோ அந்த அப்பாவையோ வந்து எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கலாம் தான் நம்ம பார்க்க முடியும் போலயே. நீங்க என்ன போய் பண்ண முடியும்? வருத்தப்படக்கூடாது. இருக்கிற வரைக்கும் எப்படி நல்லா வச்சுக்கலாம், அவ்வளவுதான் டாபிக். இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இட்ஸ் ஸ்மால் லைஃப். அதனால அதெல்லாம் வருத்தம் எல்லாம் கிடையாது, கவலையும் கிடையாது. அது இருந்தா வேஸ்ட். ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம்னா உடனே வந்து நம்மளை அலோவ் பண்ணாத போது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெரிய அளவுல மகிழ்ச்சி எனக்கு. ஆஹா, நம்மளை அலோவ் பண்ணல. அப்போ ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு பவர் பார்த்துருக்குறாங்க. இவன் பேசினா பெரிய அளவுக்கு ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் வந்து இந்த பக்கம் இவர் பக்கம் போயிடும் அப்படின்றது தான். இல்லைன்னா நம்மள அதாவது இந்த ஏதோ ஒரு தமிழ் படத்துல வந்து நான் பார்த்துருக்கிறேன். என்ன படம் அதுன்னு கேட்டேன், ரன் அப்படின்னு ஒரு படம், ரன். அதுல வந்து அந்த ரகுவரன் சார் நிறைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த ரகுவரனும் அந்த நம்ம அந்த தம்பி இவரு மாதவன் அவங்க 2 பேரும் பேசிக்காமையே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசிக்குவாங்க, மாமாவும் மச்சான் 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்ப வந்து ரகுவரன் வந்து பார்த்து சொல்லுவாரு, யார நம்ம மாதவனை பார்த்து சொல்லுவாரு, எப்ப வந்து இன்டைரக்டா உன்னை அடிக்கணும்னு வந்து ஒருத்தன் நினைச்சிட்டானோ உன்னை பார்த்து பயந்துட்டான்னு அர்த்தம், பார்த்துக்கோப்பா, நீ பவர்ஃபுல்லுன்னு அர்த்தம். இன்டைரக்டா வந்து உன்னை அடிக்கணும்னு எப்ப நினைச்சிட்டானோ அப்பவே வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது போலதான் நான் அதை பார்த்தேன். சரி அலோவ் பண்ணல தானே, ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, ரைட்டு, நீ வந்து என்ன வந்து மேடையில பேசாம வந்து வேணா யூ கேன் ப்ரிவென்ட் மீ, பட் உலகம் ரொம்ப பெருசு. நான் 45,000 கொடுத்து ரூம் எடுத்திருக்கேன் இந்த ஹோட்டல்ல. 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு 90,000 பே பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிடும்போது இப்படியே ஒவ்வொரு நாள் அதாவது ஒரு முறை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவோம்னா 1/2 மணி நேரத்துக்கு 5 டேபிளுக்கு போவேன் நான். சாப்பிட்றது முக்கியம் இல்லை, யுவர் நெட் யுவர் நெட் ஒர்த் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது உங்களுடைய நெட்வொர்க் தான். யுவர் நெட் ஒர்த் இஸ் யுவர் நெட்வொர்க். மக்களுடைய ஒரு ஒரு இதுக்காக பயனுக்காக நான் அதை டைப் பண்றேன் சார். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க நோட் பண்ணிக்கணும் நான் அவங்க கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது வந்து உங்களுடைய நெட்வொர்க் தான். நீங்க எந்த 5 பேர் கூட தொடர்ந்து நீங்க வந்து you are the average of 5 people you hang around with அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. எந்த 5 பேரோட அதிகப்படியான நேரம் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறீர்களோ அதுவா நீங்க மாறுறீங்க. எப்பயுமே செலவு என்கிற வார்த்தையை தயவு செய்து இந்த கணம் முதல் அனைவரும் பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செலவு இந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். அந்த வார்த்தை ரொம்ப தப்பு, நம்மளை உருப்படவே கூடாது. செலவு, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்போ என்ன ரொம்ப நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுங்க. காலையிலேயே வந்து கோச்சிங் போறேன், அது ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க காலையிலேயே நான் கோச்சிங் போறேன், ஒரு 1 hour நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நேரத்தை வந்து இன்வெஸ்ட் முதலீடுன்னு வரும்போது நம்ம உஷாரா அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். அந்த ஒரு அடிப்படையில அந்த மாற்றம் வரணும் நமக்குள்ள.
நம்ம என்னத்தை பண்றோம், நேரத்தை செலவிடலை, நேரத்தை முதலீடு செய்கிறோம் அப்படின்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். என்னன்னா அங்க வந்து ஓகே நீ பேச அனுமதிக்கலாம், ரைட், பரவாயில்ல. 2 நாள், முதல் நாள் ஆஃப் டே போச்சுங்க சார், ஒன்றும் எனக்கு அலோவ் பண்ண மாதிரி தெரியல. ஓகே ஃபைன். இதுல என்னன்னா ஒரு சட்ட சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கம்பல்சரி அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன வந்து கூப்பிடல. ஈவெண்ட் டிக்கெட்டே 9 lakh rupees, இந்திய பணத்துல ஈவெண்ட் டிக்கெட்டே 9 லட்சம் ரூபாய். அது வந்து அலோவ் பண்றேன்னு எழுதி எல்லாம் கொடுக்கல. ஆனா அது ஒரு வாய் வார்த்தையில சொல்றாங்க. நமக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை தானே, ரைட். அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரி, நான் நெட்வொர்க் எல்லாம் நான் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு டேபிள்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு டேபிள்ல, 10 நிமிஷம் ஒரு டேபிள்ல போயிட்டு எதுவுமே பண்றதில்ல, சும்மா போய் உட்காருது. நம்ம வந்து போய் பேசக்கூடாது, எப்பயுமே நம்ம பேசக்கூடாது. நம்ம இதையா போய் உட்காந்து நம்ம பாட்டுக்கு நான் சாப்பிடும்போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு தோணுது. அவங்க உடனடியா ஃப்ரம் விச் கண்ட்ரி யூ ஆர் அப்படின்னு கேட்டாங்க. ஐ எம் ஃப்ரம் இந்தியா, பட் I am representing a Singapore-based company here. அப்படின்னு சொன்னோம். Singapore-based company, but you are an Indian அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ் அப்படின்னு ஸ்டார்ட், அப்படி ஒரு கேள்வி ஏதாவது அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில அவங்க என்ன இன்டென்ஷன்ல கேட்குறாங்களோ அந்த இன்டென்ஷனுக்கு நீங்க தீனி போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கான்வர்சேஷன் டெவலப் ஆகும். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அவங்க என்ன இன்டென்ஷன்ல கேள்வி கேட்குறாங்களோ அந்த இன்டென்ஷனுக்கு நம்ம வந்து தீனி போட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கிளியர், அங்கிருந்து ஸ்டார்ட். இப்படி வந்து ஒரு 5-6 டேபிள் நான் பேசினேன். அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் காலை பிரேக்ஃபாஸ்ட், அந்த சிற்றுண்டி நேரம், அதுல இதே மாதிரி ஒரு 5-6 டேபிள். அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. 2வது நாள் காலை வந்து நான் பேசும்போது யார்கிட்ட பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 11:30 மணி இருக்கும், வந்து யாரோ பின்னாடி இருந்து கைப்பிடிச்சாங்க. பார்த்து நான் வந்து பேசின மக்கள்ல இவர் ஒருத்தர், இவர் டக்குன்னு கைப்பிடிச்சார். பார்த்தா எஸ் ப்ளீஸ் கம் சுரேஷ் அப்படின்னாரு. கைப்பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு he has a lot of information to say, give a 15 minutes slot to him அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு 15 நிமிஷம் ஸ்லாட் வந்து எழுத வச்சுட்டார். அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சி நிரல்ல ஒரு ஒரு அதை டிஸ்ரப்ட் பண்ணி எழுத வச்சுட்டாரு. ஆக்சுவலா இவர் என்னை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் பேச வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 9 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு பணம் வாங்கினவர் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு சொல்லியிருந்து 7 நிமிஷம் தான். இவர் 15 மினிட்ஸ் வந்து ஸ்லாட் எழுத வச்சுட்டாரு சார். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து தெளிவா பேசும்போது நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, உண்மைகளை தொழில். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஏற்கனவே இருக்கு. இது வந்து என்ன வந்து இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கு, நம்ம வந்து அது அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஏழை ஏழையே ஆகிறான், பணக்காரன் ஆகிறான், அது கரெக்ட் தான். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணக்காரங்க வந்து ஐ மீன் பணக்காரங்கன்னு நான் சொல்ல வரல இந்த இடத்துல. வந்து நான் வந்து ஒரு திமிர் பிடித்த பணக்காரர்களை பத்தி நான் பேசல. செல்வந்தர்கள் ஆவாங்க. ஏழைகள் அப்படின்னு ஒருத்தன் வந்து அவனையே ஏழை நினைச்சா அவன் ஏழை ஆவான். இட் இஸ் சயின்ஸ். ஏன்னா அவனே நினைக்கிறான் நான் ஏழைன்னு சொல்லிட்டு. எப்படி ஏழை ஆகாம இருப்பான் இன்னும்? அப்படி கிடையாது. அவர் செல்வந்தன் அவர் நினைக்கிறார், எப்படி செல்வந்தர் ஆகாம இருப்பாரு? அப்போ ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன மாதிரி தான், இஃப் யூ திங்க் யூ கேன் யூ ஆர் ரைட், இஃப் யூ திங்க் யூ கான்ட் தென் ஆல்சோ யூ ஆர் ரைட். உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் சரி, உங்களால் முடியாது என்று நினைத்தால் அதுவும் சரி. ஏன்னா நீங்க தான் உங்களை பத்தி நினைக்கிறீங்க, தப்பா எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அப்போ அக்யூமுலேஷன் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் அக்யூமுலேஷன் லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் சார். உள்ள நீங்க எதை உள்ள லோடாக அலோ பண்றீங்களோ அதுவா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். ராக்கெட்